அனாதைகள். மத்திய இந்தியாவின் ஒரு கிராமத்தில் துறவி ஆனந்தா தியானம் செய்து வந்தார். பலத்த மழை சீக்கிரம் வரப்போகிறது என்று அவர் அறிவார். அவர் கிராமத்தில் உள்ள 2 விதவைகளிடம் உதவி கேட்கச் சென்றார். வீடிழந்து தவிக்கும் அனாதை பெண்களுக்காக சில பொருட்களை தாருங்கள் என்று கேட்டார். பொன்னம்மா மகிழ்ச்சியுடன் தனது புதிய போர்வையையும் சில விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டு வந்து துறவிக்கு கொடுத்தாள். ஆனால் லீலா முகம் சுளித்தபடி பழைய அழுக்கடைந்த துணிகளையும் கிழிந்த பாய்களையும் கொண்டு வந்து கொடுத்தாள். சீக்கிரமே பயங்கரமான இடி மின்னலுடன் கூடிய புயல் கிராமத்தை தாக்கியது. காற்று பலமாக வீசியது, மழை கொட்டியது. பலத்த மழையில் 2 விதவைகளின் சிறிய குடிசைகளும் மண்ணோடு மண்ணாக இடிந்து விழுந்தன. அவர்கள் தங்குவதற்கு இடமின்றி தவித்தனர். வேறு வழியின்றி 2 விதவைகளும் துறவி ஆனந்தா தியானம் செய்யும் விகாரையை நோக்கி மழையில் ஓடினர். ஆனந்தா அவர்களை அமைதியாக அமரச் சொன்னார். அவர் அவர்கள் கொடுத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து, உண்மையில் இந்த பொருட்களை பெற தகுதியான அனாதைகள் நீங்கள்தான் என்று சொன்னார். லீலா தனது கஞ்சத்தனத்திற்காக மிகவும் வருந்தினாள். பொன்னம்மாவின் தாராள மனப்பான்மையை புரிந்து கொண்டாள். புயல் முடிந்தது, ஆனால் கருணையின் பாடம் நிலைத்தது.